இசையை ஹலாலாக்கி கேட்பவன், இசையை காதுகளிலே கேட்டுக் கொண்டிருப்பவன் எழுதிக் கொள்ளட்டும், அவன் காதுகளிலே அல்லாஹ்வுடைய சாபத்தின் வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஷைத்தானின் கீதங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறான், நரகத்தின் பானங்களை காதுகளிலே ஊற்றிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எந்த வகையிலும் இந்த இசையை அனுமதிக்க எவனாவது ஒருவன் முன்னிட்டால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவன் மீது அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபம் உண்டாகட்டும். என்னங்க இசையை ஹராம்னு சொல்றீங்க? அதெல்லாம் அந்த காலத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்துச்சா? அந்த காலத்துல இருந்துச்சா கீபோர்ட் எல்லாம்? இல்லையே. அந்த காலத்துல ஹராம் செய்யப்பட்டுச்சுன்னா இதை எங்க ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க? எடுத்துக்காட்டுங்க பாப்போம். எதுக்கு ஹராம் சொல்லுங்க விளக்கத்தை. அல்லாஹ்வுடைய நினைவு விட்டு திருப்பதுப்பான்னு சொல்லி சில பேர் விளக்கம் சொல்லுவாங்க. அப்படியா? ஒருத்தர் சொல்றான் என்கிட்ட, நான் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே கேட்கிறேன், எனக்கு அல்லாஹ்வுடைய நினைவு அதுதானே அதிகப்படுத்துது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இந்த பாட்டை கேட்டா ஹலால் ஆயிருமா? ஆயிருமா? அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட குற்றம் ஹராம் இது. இசையை கேட்ட நிலையிலும் ஒருவன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் அந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான்.